Hi my dear students, welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா LCM and HCF using prime factorization. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃபார் பிக்கர் நம்பருக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி எல்சிஎம்மோட வேல்யூவும் ஹெச்சிஎஃபோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவை ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபார் பிக்கர் நம்பருக்கு எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வழியாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா 12, 24 அந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பருக்குலாம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சி காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சி அதுலேயே ஸ்மாலஸ்ட் லீஸ்ட் ஒன் இஸ் எல்சிஎம். ஹச்சிஎஃப்க்கு என்ன பண்ணுவோம், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதில் ஹையஸ்ட் ஃபேக்டர் எதுவோ அதை ஹெச்சிஎஃப்னு எழுதிடுவோம். ஆனால் 125, 246லாம் அது வரை நம்மளால டேபிள்ஸோ ஃபேக்டர்ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் அதை நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே கிளியராக பார்த்தோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதிக்குவோம், ப்ரைம் நம்பர்ஸ் எழுதிப்போம். ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கலாம் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23. இப்போ நமக்கு என்ன ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, 125 அண்ட் 242க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி பிக்கர் நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்பர் இஸ் 125. 125 எனக்கு என்ன டேபிளில் வரும், இங்கே 2 டேபிளில் எனக்கு ஈவன் நம்பராக இருந்தால் தான் 2 டேபிளில் வரும். எனக்கு லாஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் 5ல் எனக்கு எண்ட் ஆயிருக்கு. 5லையோ 0லையோ எண்ட் ஆயிருந்தால் நம்ம ஈஸியாக என்ன டேபிளில் வருதுன்னு போட்டுடலாம், 5 டேபிளில் வருதுன்னு போட்டுடலாம். இன்னும் 5 டேபிள் நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணி நம்ம ஹவு மெனி டைம்ஸ் வருதுங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். 125 வந்து எனக்கு 5 டேபிளில் எத்தனாவது டைம்ஸ் வரும், ஃபஸ்ட்டு நான் 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கிறேன். 12ங்கிற நம்பர் வந்து எனக்கு 5 டேபிளில் வராது. பிஃபோர் நம்பர் போகலாம். பிஃபோர் நம்பர் இஸ் 11. 11மே எனக்கு 5 டேபிளில் வராது. அதுக்கு பிஃபோர் நம்பர் இஸ் 10. 10 வந்து எனக்கு 5 டேபிளில் வரும். ஹவு மெனி டைம்ஸ், 2 டைம்ஸ். 10க்கு தான் நான் 2 போட்டிருக்கேன். ரிமைனிங் இஸ் 2. 2 வந்து நெக்ஸ்ட் டிஜிட்டோட கம்பைன் ஆகும். நெக்ஸ்ட் டிஜிட் கம்பைன் ஆகும்போது 2, 5 தட் இஸ் 25. 25 எனக்கு ஹவு மெனி டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் 25 5 டேபிளில் வரும். ஹவு மெனி டைம்ஸ், இட் இஸ் 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் எனக்கு 5 வந்திருக்கு. 5 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 5 வந்து எனக்கு 5 டேபிளில் தான் வரும், 1. இப்போ ஆன்சர் நமக்கு 1 வர முடிச்சிட்டா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 125 is equal to 5 into 5 into 5. நெக்ஸ்ட் என்ன நம்பருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 242. 242 இது நமக்கு பார்த்தாலே தெரியுது, இட் இஸ் அ ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா கண்டிப்பாக என்ன டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். 2 டேபிளில் எனக்கு 2 எப்போ வரும், 1 டைம்ஸ். 4 எப்போ வரும், 2. 2 1 டைம்ஸ். அப்போ 121 டைம்ஸ் எனக்கு 2 டேபிளில் என்ன வரும், 242 வரும். எப்போவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 2s நமக்கு என்ன கிடைக்கும், 4. 3 3s இஸ் 9. 4 4s 16. 5 5s 25. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பண்ணும்போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 6 36. 7 7s 49. 8 8s 64. Next 9 9s 81. 10 10s 100. And 11 11s 121. இப்போ 11 டேபிளில் எனக்கு என்ன வரும், 121 வரும். அப்போ இங்கே சைடில் 11 போட்டு 11 டேபிளில் எப்போ வரும், 11 டைம்ஸ். இப்போ எனக்கு 11 வந்திருக்கு. 11 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ 11 டேபிளில் மட்டும்தான் 11 வரும். அப்போ ஆன்சர் இஸ் 1. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட நம்பர் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இப்போ 11 11 சார்னா எனக்கு டக்குன்னு 125 அப்படிங்கிற மைண்ட் வந்து எனக்கு ஈஸியாக நம்ம வந்து செம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன எடுத்து எழுதுவோம், 242 is equal to 2 into 11 into 11. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 நம்பருக்கும் நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறேன்.
ஆன்சர் எடுத்து எழுதினோடனே ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரெண்டுக்கும் எனக்கு காமன் பிரைம் நம்பர்ஸ் இருக்கா? இல்ல. காமன் பிரைம் நம்பர்ஸ் இருந்தா அத 1 டைம் போட்டுட்டு ரிமைனிங் நம்பர்ஸ ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும். இங்க எனக்கு காமன் பிரைம் நம்பர்ஸே இல்ல. அப்பனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ஸ ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி எனக்கு எழுதுனா ஆன்சர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 5 இன்டு 5 இன்டு 5 நெக்ஸ்ட் 2 இன்டு 11 இன்டு 11. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 5 5s are 25, 25 5s are the answer is 125. இன்டு 2 எழுதிக்கலாம். இன்டு 11 இன்டு 11 நம்ம போட்டுடலாம் 121. இப்போ 2ஆல ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோமா? 2ஆல பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ஈஸியா ஆயிடும் நமக்கு. 125 2 5 2s are 10 1 carry 2 2s are 4 4 plus 1 5 and 2 into 1 is 2 250 250 into 121. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஜீரோவை லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜீரோவை விட்டுட்டு 121 25 5 5s are 5 5 2s are 10 1 carry 5 1s are 5 carry is 6. Next 2ஆல பண்ணணும். 2 into 1 2 2 2s are 4 2 into 1 2 5 2 6 plus 4 10 1 3. ஸோ நமக்கு மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 3025 கிடைச்சது. இங்கே நம்ம ஜீரோ ஆட் பண்ணல, அந்த ஜீரோவை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 30,250 is a LCM value. LCMல எனக்கு காமன் டேர்ம்ஸ் இல்லை. காமன் டேர்ம்ஸ் இருந்தால் அந்த காமன் டேர்ம்ஸை 1 டைம் போட்டுட்டு ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் ஆன்சர் ஆஃப் எல்சிஎம். இதில் நம்ம காமன் டேர்ம்ஸ் இல்லாதனால எல்லா நம்பர்ஸும் எனக்கு ப்ரைம் நம்பர்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டா அதோட ஆன்சர் தான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பிக் நம்பர்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் HCF நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் HCF நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு காமன் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு இதுலேயும் காமன் ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை. அப்போனா ஆன்சர் வந்து HCF வந்து 0ன்னு போட்டுறக்கூடாது. எல்சிஎம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? காமன் ப்ரைம் நம்பர்ஸ் இருந்தால் அந்த ப்ரைம் நம்பர்ஸை ஒரு வாட்டி போட்டுட்டு மிச்ச நம்பர்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இது HCFக்கு வெறும் காமன் ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் ஆன்சராக போட்டால் போதும். ஆனால் இங்கே காமனே எனக்கு இல்லை. அப்போ ஆன்சர் என்ன? 0 வருமா அப்படின்னா HCFோட ஆன்சர் எப்போவுமே நமக்கு 0 வராது. HCF கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன இன்டூ பண்ணிக்கணும்? இன்டூ 1 நம்ம இன்டூ பண்ணணும். இன்டூ 1 நான் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் எனக்கு சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆக போகிறதில்ல. 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. எனக்கு அது 1 வந்து எனக்கு எந்த எஃபெக்டும் பண்ணாது மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ இதோட காமன் நம்பர்ஸ் நான் என்ன நான் போடலாம்? 1 தான் எனக்கு காமனாக இருக்குது. அப்போ காமன் நம்பர்ஸை தான் நான் என்னன்னு போடணும்? HCF ஆன்சராக போடணும். ஸோ HCF ஆன்சர் இஸ் 1. ஸோ எல்சிஎம்மோட ஆன்சர் நம்ம என்ன பார்த்தோம்? எல்சிஎம் ஆன்சர் இஸ் 30,250. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்சிஎம் அண்ட் HCF பிக்கர் நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு அடுத்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு காமன் டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். காமன் டேர்ம்ஸ் இல்லைனா ரிமைனிங் நம்பர்ஸை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டா தட் இஸ் ஆன்சர் ஃபார் எல்சிஎம். HCFக்கு அப்படி என்ன பார்த்தோம்? HCFக்கு எனக்கு காமன் நம்பர்ஸ் இருந்தாலே அந்த காமன் நம்பர்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம்? HCFன்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கு காமன் டேர்ம்ஸே இல்லை. காமன் டேர்ம்ஸ் இல்லாத டைமில் நம்ம என்ன பண்ணணும்? 1 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வந்துடும்? 1 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. அப்போ ரெண்டு இதுலேயும் காமனாக எனக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போ HCFோட ஆன்சர் இஸ் 1. இந்த வீடியோவில் பிக்கர் நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி எல்சிஎம் அண்ட் HCF கண்டுபிடிக்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம்.